Hey everyone. So have you ever heard about the Francisco Partners? ஸோ இந்த ஃப்ரான்சிஸ்கோ பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற நேமே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்காது. பட் we are going to see about what they have contributed so far in the market, right? ஸோ இந்த பர்டிகுலர் தி ஃப்ரான்சிஸ்கோ பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are a private equity firm, ரைட்? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா குளோபலி இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை அவங்க வந்து அக்வசிஷன் பண்ணி ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்னோவேஷன்ஸ்க்கு ஃபர்தர் ட்ரைவலுக்கு ப்ராடக்ட் புஷிங்க்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இப்படி பார்க்க போனோம் அப்படின்னாக்க இந்த பர்டிகுலர் ஃப்ரான்சிஸ்கோ பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தே ஹாவ் இன்வெஸ்டட் இன்டு 400+ டெக் கம்பெனிஸ் அக்ராஸ் தி குளோப் அண்ட் ஆல்சோ தே ஹாவ் அ போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ் ஆஃப் அப் டு 180+. திஸ் இஸ் ரியலி சர்ப்ரைசிங். ஸோ இவங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான கம்பெனிஸை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் கம்பெனி இன் தி மார்க்கெட், ஓகே, வேர் தேர் வில் பி சம் சார்ட் ஆஃப் அ சேலஞ்ச் இன் தி ஸ்கேலிங். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனியை ஸ்கேல் அப் பண்ணுறதுல சில சேலஞ்சஸ் இருந்திருக்கும், இல்லை வந்து அந்த கம்பெனி ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து இருந்திருந்திருக்கும், ஆர் மேபி இன்னும் ஃபர்தராக எதனாவது ஒரு இன்னோவேஷன் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக தே மைட் ஆக்சுவலி க்ரோ இன் டு த மார்க்கெட் அண்ட் தட் ப்ராடக்ட் மைட் பி பொட்டன்ஷியலி வயபிள் இந்த மார்க்கெட் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா திஸ் பர்டிகுலர் ஃப்ரான்சிஸ்கோ பார்ட்னர்ஸ் கைஸ் வில் அக்வயர் தட் பர்டிகுலர் பிஸ்னஸ், தி இன்வெஸ்ட் ஆன் இட் அண்ட் தென் இன்டர்ன் அந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து நிறைய ரெவன்யூஸை ஜென்ரேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் தி மேஜர் ரோல் ஆஃப் ஃப்ரான்சிஸ்கோ பார்ட்னர்ஸ். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் டு நோ வாட் ஆர் ஆல் த கம்பெனிஸ் தட் தே ஹாவ் அக்வயர்ட் ஸோ ஃபார் அண்ட் ஹாவ் அன் ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் வித் தம் அப்படிங்கிறது. ஸோ டு நேம் அ ஃபியூ, we are having Barracuda and we are having Forcepoint, New Relic, and then Sonic Wall, Redis, followed by Zenefits, and recently they are trying to acquire Jamf, so which is the major MDM player in the market who's specifically focusing on the management of Apple Mac based devices. So in the particular Jamf acquisition பார்த்தோம் அப்படின்னாக்க it's valued up to $2.2 billion. Okay, this is a major acquisition for Francisco Partners and Jamf product வந்து மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், right? So by analyzing all these, ஃப்ரான்சிஸ்கோ பார்ட்னர் வந்து சைலண்ட்டாக ஒரு எம்பையரே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களோட போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் போய் ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், யூ மைட் ஆல்சோ பி ஒர்க்கிங் இன் ஒன் சச் கம்பெனி. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க த ஃப்ரான்சிஸ்கோ பார்ட்னர்னுடைய கன்சிஸ்டண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆஸ் வெல் அஸ் தி டெக் இன்னோவேஷனுக்காக அவங்க பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எனார்மஸாக இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் ஆல்சோ லெட் மீ நோ வாட் யூ திங்க் அபவுட் தி ஃப்ரான்சிஸ்கோ பார்ட்னர்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் கண்டென்ட். Thank you.